ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கான ஒரு எக் தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் 3 போடுறேன். இது 3 போட்டுட்டு நான் நச்சு வச்சுருக்க பூண்டை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். இந்த 3 முட்டையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இதை ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி கூட இதை வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். சுவையான சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.